சர்வதேச பொறியாளர்கள் தினத்தை ஒட்டி சென்னை மீனாட்சி பொறியியல் கல்லூரியில் உலக தமிழ் பொறியாளர்கள் மாமன்ற கிளை தொடங்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள தமிழ் பொறியாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு முயற்சியாக இந்த மாமன்றம் தொடங்கப்பட்டுள்ளது. கிளை திறப்பு நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கல்வியாளர்கள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். மீனாட்சி பொறியியல் கல்லூரி தலைவர் கோகுல் தலைமை தாங்கிய இந்நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் இயக்குனர் அம்பலவாணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாறி வரும் பொறியியல் நிலப்பரப்பு குறித்து தனது நுண்ணறிவிப்புகளை பகிர்ந்து கொண்டார். MSYS டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்டின் மனிதவள இணை தலைவர் பரதன் பிரகலாதன் மற்றும் ரெனால்ட் நிசான் டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் சென்டர் இந்தியாவின் பவர் ட்ரெயின் மென்பொருள் மேம்பாட்டு பொது மேலாளர் ஆனந்த் குருபதம், ரைசன் ஜிடெஃப் நிறுவனர் ஜெகத் காஸ்பர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் பொறியாளர்களை ஒன்றிணைப்பது, சிறப்பாக பெரிய நிறுவனங்களில் முடிவெடுக்கும் இடங்களில் இருக்கிற தமிழ் பொறியாளர்களை இணைப்பதனூடாக தமிழ் பொறியியல் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை விரிவாக்கம் செய்வது, ஆண்டு ஒன்றுக்கு 50,000 தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும், இணைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த அமைப்பு ஒரு நோக்காக கொண்டு செயல்படுகிறது. இரண்டாவதாக, பொறியியல் துறையில் புத்தாக்க தொழில் முனைதல், இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் செய்கிறவர்களுக்கு ஆரம்ப தொடக்க நிலை நிதி உதவி வழங்குவது என்பதையும் ஒரு திட்டமாக கொண்டு செயல்படுகிறது. முதல் வேலைவாய்ப்பு முகாம் திருநெல்வேலியில் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும். அடுத்த ஆண்டு தைப்பொங்கல் காலத்தில் சென்னையில் அனைத்துலக வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று நடத்த வேண்டும் என்று திட்டமிடுகின்றோம். தமிழ் பொறியாளர் வரலாற்றிலேயே பொறியாளர்களுக்கு என மாரத்தான் ஓட்டங்கள் நடந்தது இல்லை. இந்தியாவினுடைய பொறியியல் ஆதர்சம் ஆளுமை என்று அறியப்படுகின்ற விஸ்வேஸ்வரய்யா அவர்களினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 14 அன்று குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் மாரத்தானும் இந்த ஜிடெஃப் அமைப்பின் சார்பில் சென்னையில் நடைபெறும் என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.